நம்ம ஊர்ல மார்க்கெட் போறோம்னு சொன்னா ஒண்ணு காய்கறி வாங்குவோம், அப்படி இல்லைன்னா பழங்கள் வாங்கவும் தான் போவோம். ஆனா இதையும் தாண்டி உலகத்துல வித்தியாசமான பல மார்க்கெட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்க்கெட்ல உங்களால பொண்ணுங்களை வாங்க முடியும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்ல காஞ்சு போன ஒட்டகத்தோட கருவை வாங்க முடியும். இது மட்டும் இல்ல, மந்திர பவுடர்ல இருந்து ட்ரக்ஸ் வரைக்கும் கூறு போட்டு விற்கிற பல மார்க்கெட்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி சில வித்தியாசமான மார்க்கெட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ணுறேன், தட்டி விட்டுருங்க. விச் மார்க்கெட் இன் லாபாஸ், பொலிவியா. இந்த மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கனாலே ஏதோ மாய மந்திர உலகத்துக்குள்ள போன ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே மந்திர தந்திரத்துக்கான பொருட்கள் மட்டும்தான் விற்பாங்க. அதுலயும் இங்க ஃபேமஸ் லாமா அப்படின்ற ஒட்டகத்தோட காஞ்ச கரு தான். இது மட்டும் இல்ல, பல வித்தியாசமான எலும்பு துண்டுகள்ல இருந்து நம்மள திக்குமுக்காட வைக்கிற மந்திர செடிகளும் இங்க கிடைக்கும். அதுலயும் அங்க இருக்க மந்திரவாதிகள் எல்லாம் அவங்க வச்சிருக்க பொருட்களை காமிக்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. அதுலயும் அந்த மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸே அந்த லவ் ஸ்பெல் தான். அதாவது காதல் வயப்பட வைக்கிற ஒரு வித்தியாசமான மந்திர பொருள். அப்ப உடனே இந்த மார்க்கெட்டுக்கு போய் லவ் ஸ்பெல் வாங்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உள்ள போயிட்டு வெளில வரதுக்குள்ள உங்களை மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி ஒரு வழி ஆக்கிடுவாங்களே தவிர லவ் ஸ்பெல் எல்லாம் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க தான் பித்து புடிச்சிட்டு வெளியில வரணும். ஷுகிஜி ஃபிஷ் மார்க்கெட் இன் டோக்கியோ, ஜப்பான். இது என்னப்பா சாதாரண மீன் மார்க்கெட் அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உலகத்துல இருக்கிற லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்ல இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு காரணம் இங்க ஏர்லி மார்னிங் நடக்கிற டியூனா ஃபிஷோட ஏலம் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மீன் பிடிக்கும்னா இத சொர்க்கம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க வகையான மீன்களை சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுலயும் இங்க ஏலம் விடுற டியூனா ஃபிஷ் எல்லாமே பிக்கி பட்டா சைஸா இருக்கும். ஒரு மீனோட ஏலமும் கிட்டத்தட்ட லட்ச கணக்குல போகும்னா பாருங்களேன். அதுலயும் சில மீன் எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு எல்லாம் ஏலம் போயிருக்குன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு கிராக்கியா மார்க்கெட்ல ஏலம் போட்டு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சப்ளை பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏலம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த மீன்கள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டும் ஆயிடும். அத ஹோட்டல்ல உடனே வெட்டி அது சமைக்கவும் செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மீனுக்கு அந்த ஊர்ல கிராக்கி இருக்கு. பிரைட் மார்க்கெட் இன் பல்கேரியா. பிரைட் மார்க்கெட்டா? பேரு கேட்கவே கேலி கூத்தா இருக்குல்ல. ஆனா அங்க இருக்க ரோமா பீப்புளோட ட்ரெடிஷனா இந்த பிரைட் மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கூடவே அந்த பொண்ணோட டீடைல்ஸ்ல இருந்து அவங்க என்ன மாதிரியான மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதுலயும் பொண்ணுங்க எல்லாமே ட்ரெடிஷனலா ட்ரெஸ் போட்டு மனக்கோலத்துல தான் இருப்பாங்க. குறிப்பா அங்க வர ஆண்கள் தங்களுக்கு தகுதியானவங்களா இல்லையான்னு செலக்ட் பண்றதே அந்த பொண்ணுங்க தான். கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இந்த ட்ரெடிஷனை இவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. டூரிஸ்டா இருந்தா ஓரமா நின்று பார்த்தோமா ரசிச்சோமான்னு பொத்தனாப்புல வந்துடணும். அதை விட்டுட்டு பொண்ணுங்க முன்னாடி போய் நின்று அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு உங்களை பிடிச்சது அப்படியே கோழி அமுங்கின மாதிரி அமுக்கி பொத்தனாப்புல உங்களை கட்டி வச்சிருவாங்க. மெடிசன் மார்க்கெட் இன் கொல்கட்டா, இந்தியா. மெடிக்கல் மார்க்கெட் அப்படின்ன உடனே ஏகப்பட்ட பார்மசிஸ் இருக்கும்னு நினைச்சிருப்பீங்களே. ஆனா அதான் இல்ல. ஆனா இங்க பாரம்பரியமான மூலிகைகள்ல இருந்து வித்தியாசமான பல மூலிகைகள் இங்க கிடைக்கும். இங்க வித்தியாசமான வேர்கள், வித்தியாசமான இலைகள், குறிப்பா டாப் குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்க கிடைக்கும். அதுலயும் இதை விற்கிறவங்க எதனால இதை யூஸ் பண்ணணும், எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, இதோட ஹீலிங் எஃபெக்ட் என்னன்றதை எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி தான் விற்பாங்க. மருந்து மாத்திரையே இல்லாம உடம்புல இருக்க எல்லா வியாதிகளுக்கான தீர்வும் இந்த இடத்துல கிடைக்கும். அதுவும் ட்ரெடிஷனல் மெத்தட்ல. அந்த இடத்துக்கு போனாலே மூலிகை வாசனத்துல உங்க மைண்டே ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லாவே ட்ரெடிஷனல் மூலிகை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. கார்ப்ஸ் மார்க்கெட் இன் பேங்காக், தாய்லாந்து. பேங்காக்ல ரொம்ப வித்தியாசமான பல மார்க்கெட் இருக்கு. ஆனா எல்லா மார்க்கெட்டோட ரொம்ப வித்தியாசமானது தான் இந்த சப்பான் லேக் மார்க்கெட். ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு போகணும்னாலே ஒரு தனி தில்லு வேணும். ஏன்னா இங்க விற்கிற ஐட்டம் எல்லாமே ஏதோ பார்த்தாலே கொமட்டுற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஐட்டம்ஸை தான் விற்பாங்க. அதுலயும் குறிப்பா மம்மிஃபைடு கேட்டு, ரேட்டு, ஸ்னேக் மட்டும் இல்ல, மற்ற எல்லா அனிமல்ஸும் இங்க கிடைக்கும். இது காரணம் அங்க இருக்க லோக்கல்ஸோட பிலீஃப் தான். அவங்க இது உங்களுக்கு லக்கும் கொடுக்கும், அதே மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாக்கும்னு நம்புறாங்க. ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு வந்தாலே ஏதோ வேட்டு கிரகத்துக்கு போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.